உலகத்தில் அநேக ரிஷிகளுக்கு பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் உண்டு. அத்தகைய ரிஷிகள் அப்படின்னுட்டா நம்முடைய கற்பனைகள் அவர்களை பார்க்கும் பொழுதே தலையில் ஒரு ஜடை வச்சுண்டு ஒரு யோகதண்டம் கமண்டலம் இப்படியாக கடுமையாக தவம் பண்ணக்கூடியவர்களை தான் ரிஷிகள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அப்படி தான் நம்முடைய கற்பனையிலையும் அந்த ரிஷிகளை நாம் நினச்சிட்டு இருக்கோம். விஸ்வாமித்திரரையோ வசிஷ்டரையோ அகஸ்தியரையோ இத்தகைய ரிஷிகள் இப்படி தான் வாழ்ந்திருக்கா. ஆனால் நாரத மகரிஷி அப்படின்னு நாரதரை சொல்லும் பொழுது நாரதர் மட்டும் எப்பொழுதும் எப்படி இருக்கார் அப்படின்னுட்டா கையில் ஒரு சப்பலாக்கட்டைன்னு சொல்லக்கூடிய தாளம், ஒரு தம்பூரா, கழுத்தில் எப்பொழுதும் ஒரு மாலை, ஒரு பீதாம்பரம், இதோடு தான் நாரதர் இருக்காரே தவிர நாரதர் தலையில் பெரிய ஜடாமுடியோ யோகதண்டமோ கமண்டலமோ அப்படி நாரதர் இருக்கிறதில்ல. அது மாதிரி புராணங்களை எடுத்து பார்த்தா நாரதர் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தார், ஒரு நாள் தூங்காமல் இருந்தார், ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கடுமையாக தவம் பண்ணினார் அப்படின்னும் பார்க்க முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் நாரதர் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி இருந்தார் அப்படின்னும் பார்க்க முடியாது. ஹிரண்யகசிபுடைய சபையாக இருந்தாலும் சரி, கம்சனுடைய சபையாக இருந்தாலும் சரி, நாரதர் போகாத இடமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னுட்டா மகர்ஷிகள்லாம் அவர்கள் பின்பற்றினது மனதை அடக்கி செய்யக்கூடிய கடுமையான தவம் அப்படிங்கிற ஒரு பாதை. நாரதர் பின்பற்றினது பக்திங்கிற ஒரு மார்க்கம். இந்த பக்திங்கிற மார்க்கம் ரொம்ப இனிமையான ஒரு வழி, சுலபமான ஒரு வழி. அந்த பக்திக்கு அடிப்படை அப்படிங்கிறது கதாசிரவணம். எது நாம் திரும்பி 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 கேட்டுட்டே இருக்கோமோ அதில் தான் மனது நமக்கு திரும்பி போகும். அதனாலே சதா சர்வ காலமும் பகவானுடைய கல்யாண குணங்களையும் பகவானுடைய லீலைகளையும் அந்த பகவானை ஆசிரியித்து வாழ்ந்த மகான்களுடைய சரித்திரத்தை கேட்டுட்டே இருந்தால் தான் ஹிருதயத்தில் பக்தி வரும். ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு 6 அறிவு இருக்குது. 6 அறிவு இருந்தாலும் கூட அந்த குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கு மேலே மேலே படிப்பை கொண்டு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்த்தாதான் அந்த புத்தியானது தீட்சண்யத்தை அடையிறது. பள்ளிக்கூடத்துக்கே போகாத குழந்தையா இருந்தால் அந்த குழந்தை படிப்பறிவில்லாத குழந்தை அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். 6 அறிவு இருந்தாலும் கூட புத்தி தீட்சண்யத்தை அடையலை. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாடசாலை வேணும். அதுக்கு தான் சத்சங்கம் அப்படின்னு பேர். அடிக்கடி இது மாதிரியான சங்கங்களில் பகவானுடைய கதைகளே நாம் திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருந்தோமானால் அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய ஹிருதயத்தில் அவனுடைய சிந்தனை தைலதாரையாட்டம் நாக்கில் அவனுடைய நாமா வந்துட்டுன்னா பக்தி ரொம்ப சுலபமாயிடுறது. அதனால தான் நாரதர் போன்ற மகர்ஷிகள்லாம் சதா சர்வ காலமும் அங்கும் இங்கும் அலைந்து எல்லாருக்கும் பக்தியை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அத்தகைய பாகவதம் போன்ற கதைகளை யார்கிட்டேந்து கேட்கணும் அப்படின்னுட்டா அந்த பாகவதம் போன்ற புராணங்களை அடிக்கடி பாராயணம் பண்ணி அதையே சிந்தனம் பண்ணி அதையே தியானமாக இருக்கக்கூடிய மகான்கள்டேருந்து நாம் கேட்டோமானால் அவர்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பக்தி சுலபத்திலே நம்முடைய ஹிருதயத்தை அடையும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வரக்கூடிய பண்டிதர்களுக்கெல்லாம் நிறையா சம்மானம் பண்ணுவான். ஒரு பெரிய சங்கீத வித்வான் வந்தால் அவரை பாட சொல்லி அவருடைய சங்கீதத்தை ரசித்து அவருக்கு பல பட்டங்கள் கொடுத்து அவரை கௌரவிப்பான். ஊர் ஊராக போய் பாகவதம் சொல்லின்னு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இது காதில் விழுந்தது. நாமும் எவ்வளவோ இடத்துல போய் பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், நாம் நினைச்ச சம்பாவனை நமக்கு வரமாட்டேங்கிறது. இந்த ராஜாவோ அவர்கிட்ட போய் பாகவதம் சொன்னால் நிறையா பட்டம் கொடுப்பார், நமக்கு நிறையா பொன் நகைகள் கொடுப்பார், வஸ்திரம் கொடுப்பார். அதனால இந்த ராஜா கிட்ட போய் நாம் பாகவத கதை சொல்லி நிறையா சம்பாவனை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சார் அந்த புராணம் சொல்லக்கூடியவர். அதனால ராஜாவை தேடி வந்தார். ராஜா என்ன பண்ணினார், எனக்கு நிறையா வேலை இருக்கு,
7 நாட்கள் உங்களோட உட்கார்ந்துட்டு இப்போ பாகவதம் கேட்கிற கூடிய நிலையிலே என்னுடைய அலுவலகம் இல்லை, எனக்கு நிறையா காரியங்கள் இருக்கு. அதனால் நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கோ, இங்கேயே உங்களுக்கு ஒரு இடம் தரேன், நீங்கள் தினமும் பாகவதத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருங்கோ. எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ உங்களை கூப்பிட்டு நான் கதை கேட்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டார்.